இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு ரவி பச்சமுத்து அவர்கள், அவரும் நானும் இன்றைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் சிஎம், வருங்கால சிஎம் திரு எடப்பாடி அவர்களை பார்க்க வந்தோம். மரியாதை நிமித்தமாக வந்தோம். அது மட்டுமில்லாமல் தேர்தல் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு சில தொகுதிகள் வேண்டும், குறிப்பிட்ட தொகுதி சொல்லி 7 தொகுதிகளை நான் குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறோம். அதை பரிசீலித்து அதே போல பிஜேபியினுடைய அவங்களோடையும் கலந்து பேசி என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ பேசுகிறாங்க. என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த தலைமையிலான ஆட்சி மாநிலத்தில் அமையணும். அதற்காக யாருக்கும் எந்த ஒரு டிஸ்பியூட்டும் வரக்கூடாதுங்கிறது எல்லா கட்சிகளோடையும் கலந்து பேசி யாருக்கு எங்க பலமோ அந்த இடத்துல அந்த தொகுதிகளை கேட்டு பெறதா நாங்கள் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்பர்ஸ் நாங்கள் 7 ஐயா சொன்ன மாதிரி கேட்டிருக்கிறோம். அவங்களும் கலந்தாய்வாங்க. எங்களுடைய கட்சி உள்ள கட்டமைப்புக்குள்ளரையும் நாங்கள் பேசி முடிவெடுப்போம். நாங்கள் எங்க சிம்பல்ல தாங்க நிற்போம். உறுதியா இல்ல, அவருடைய கருத்துங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்னா இந்த கூட்டணி வெற்றி பெறணும். அதனால நாங்க ஒரு ஈகோல நாங்க ஒரு மாதிரியும் அவங்க ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அப்போ மெயின் கூட்டணி பாஜக என்டிஏ தலைமையா இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரையும் கலந்தாஞ்சு நமக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் நமக்கு முதன்மை இவங்க பண்ணி தானே பண்ணணும். அதிமுக நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கணுங்கிறதுனால அவங்களையும் ஒரு கலந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம். அது இப்போ நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நாங்கள் சொல்லிட்டோம், எங்க நம்பர்ஸை சொல்லிட்டோம். அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நல்ல ஒரு முடிவு வரும். தேங்க்யூ.